உடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோவில் ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான மேலும் சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றினை ஓய்வூதிய நலன்களை பெற்று வருகின்றவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அத்தோடு 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அல்லது அடுத்த ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களும் இந்த சுற்றறிக்கையை பெரிய அளவில் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது 7,00,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதிய நலன்களை பெறுகின்ற முன்னாள் அரச ஊழியர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு புதிய அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான நலன்களை வழங்க இருக்கிறது என்பது சம்பந்தமான பல வீடியோ தகவல்களை எங்களுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம். அந்த வீடியோக்களினுடைய லிங்கினை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். நீங்கள் அவற்றையும் பார்வையிடுங்கள். அத்தோடு ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான ஒரு பிளேலிஸ்ட் ஒன்றினை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் கிரியேட் செய்திருக்கின்றோம். அந்த பிளேலிஸ்டில் நீங்கள் தொடர்ச்சியாக பல ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான தகவல்களை பார்க்கலாம். உண்மையில் நான் உள்ளடக்கங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே நான் பல தடவை கதைத்திருக்கின்றேன். அடுத்த விடயம் என்னவெனில், நிச்சயமாக ஜனாதிபதி தன்னுடைய உரையில் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாங்கள் முதலில் மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை கூறியிருந்தார். இது எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் அவருடைய வாய்ஸ் நாங்கள் இன்செர்ட் செய்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஓய்வூதிய முரண்பாடு ஒன்று காணப்படுகிறது. நலன்கள் 3 கட்டங்களாக வழங்கக்கூடியவாறான ஒரு சுற்றறிக்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றும் அவருடைய உரையில் மேலும் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதாவது அவர் முன்வைக்கின்ற பாதீடானது ஒரு சிறிய அளவிலான ஒரு பாதீடு என்பதை அவர் கூறியிருந்தார். முன்னைய அரசாங்கம் 2016 3 முறையாக அமுல்படுத்தவில்லை. இதன் காரணமாக ஓய்வூதிய நலன்களை பெறுகின்றவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றார். மேலும் 2025இல் ஓய்வு பெறுபவர்களுக்கு 2027 சம்பளத்தின் அடிப்படையில் தான் ஓய்வூதியம் கணிக்கக்கூடியவாறு சுற்றறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கருத்துக்களை கூறியிருந்தார். அவருடைய இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது வெளிவர இருக்கின்ற சுற்றறிக்கையின் நலன்களானது 3 கட்டங்களாக வழங்கப்படும். இது 2025 ஜூலை மாதத்திலிருந்து இந்த கொடுப்பனவுகள் வழங்க ஆரம்பிக்கப்படும் என அவர் கூறியிருக்கின்றார். உண்மையில் ஓய்வூதிய நலன்களை பெறுகின்றவர்கள் பெரிய அளவிலான எதிர்பார்ப்பொன்றுடன் காணப்படுகிறார்கள். புதிய அரசாங்கம் புதிய ஒரு வரவு செலவு திட்டத்தை வழங்கி இருக்கிறது. பெரிய அளவிலான ஒரு வாக்களிப்பு வீதத்தில் இந்த அரசாங்கம் பதவியேற்றிருந்தது. எனவே பல எதிர்பார்ப்புகளுடன் இந்த ஓய்வூதிய நலன்களை பெறுகின்றவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுமா என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த சிறிய அளவிலான பட்ஜெட் என்ற உடனேயே அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவு நிறைவேற்றப்படும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பார்ப்போம். சுற்றறிக்கை வந்தவுடன் உங்களுக்கு இதை தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். மேலும் 2025 10ஆம் இலக்க சம்பள சுற்றறிக்கையினையும் அரசாங்கம் 3 கட்டங்களாகவே சம்பளங்களை வழங்கியிருக்கிறது. அதே போன்று இந்த ஓய்வூதிய நலன்களையும் அவர்கள் 3 கட்டங்களாக தாங்கள் வழங்க இருப்பதாக கூறியிருப்பதானது ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வாறான பயன்கள் கிடைக்க இருக்கிறதா, அடுத்தடுத்த பட்ஜெட்டுகளில் எவ்வாறு இந்த நலன்கள் கிடைக்கும் என்பதையும் உங்களுக்கு அனுமானிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப அரசு ஊழியர்கள் எடுத்தால் 2025 அதாவது சம்பளத்தில் 30% அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தில் 30% அவர்கள் 2025இல் வழங்கியிருந்தார்கள். அடுத்த 35% 2026லையும் மிகுதி 35% 2027லையும் வழங்கக்கூடியவாறான ஒரு சுற்றறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் அடுத்தடுத்த பட்ஜெட்டுகள்ல அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வரும் என்றதை நாங்க பார்த்தது போல ஓய்வூதிய நலன் பெறுகின்றவர்களுக்கும் இவ்வாறான ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படலாம் என்ற ஒரு அனுமானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுற்றறிக்கையானது நிச்சயமாக 2 கட்டங்களாக வரும். அதில் உங்களுக்கு தெரியும், விசேடமாக அவர்கள்
20/1/2 2024 12:31 வரைக்குமான ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமான ஒரு விசேட பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது. அவை புறம்பாக வரலாம். எனவே நிச்சயமாக நான் இதற்கு முன்னைய வீடியோ ஒன்றில் அதாவது இதற்கு முந்தைய ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற ஒரு வீடியோவில் நான் முக்கியமான சில தகவல்களை கதைத்திருந்தேன். நிச்சயமாக தொடர்ச்சியாக பல அரசாங்கங்கள் இச்செயற்பாட்டை செய்து வந்திருப்பதை நாங்கள் பல உதாரணங்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களை கொண்டு நாங்கள் இதை இவ்வாறான ஒரு கருத்தினை நாங்கள் முன்வைக்கின்றோம். நிச்சயமாக பார்ப்போம் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டவுடன் உங்களுக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வழங்கி இருப்பதோடு நிச்சயமாக எதிர்பாருங்கள், பார்ப்போம் இவ்வாறான ஒரு நலன்கள் பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் சிறிய ஒரு பட்ஜெட் என்ற உடனேயே பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பெரிய அளவிலான நலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்ற ஒரு சிறிய ஒரு தகவலையும் உங்களுக்கு வழங்கி மேலும் இவ்வாறான ஒரு புதிய தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.